பின் கண்ணாடி காலம். வேதசக்தி மருத்துவம் என்பது ஆற்றலை அடிப்படையாக கொண்ட மருத்துவமாகும். ஆற்றல் உடலில் தங்கி இயங்கும் புள்ளிகள் வேதிப்புள்ளிகள் என்றழைக்கப்படும். வேதிப்புள்ளிகள் அதன் தனித்த இயக்கத்திற்கேற்ப வர்மம், காலம், கொல்லி, முடிச்சு என வேறுபடுத்தி அழைக்கப்படும். அத்தகைய ஆற்றல் கொண்ட வேதிப்புள்ளிகளில் செய்யப்படுகின்ற சிகிச்சை முறைகள் நோய்களை நீக்க வல்லது. இந்த வீடியோ ஏற்கனவே வாத்சல்ய பாவம் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சிறப்பு நிலை குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக மட்டும். இத்திட்டத்தில் நேரடி பயிற்சி பெறலாம். இந்த வீடியோவை மட்டும் பார்த்து வேதிப்புள்ளி சிகிச்சை செய்வது உகந்ததல்ல. நேரடி பயிற்சி இல்லாமல் இந்த வீடியோவை மட்டும் பார்த்து குழந்தைகளுக்கு வேதிப்புள்ளி சிகிச்சை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அவரவர்களே அதற்கு பொறுப்பாவர். குழந்தைகளை வேதிப்புள்ளி சிகிச்சைக்காக தொடுவதற்கு முன்னர் பெற்றோர்கள் தங்கள் கை நகங்களை வெட்டி ஒழுங்கு செய்திருத்தல் வேண்டும். வேதிப்புள்ளிகளுக்கென குறிப்பிட்ட மாத்திரை அதாவது அழுத்தம் கொடுத்தல் வேண்டும். இதை நேரடி பயிற்சி மூலம் தெரிந்து கொண்டு சிகிச்சை கொடுப்பது நன்று. ஒவ்வொரு வேதிப்புள்ளியின் இடத்தை கண்டறிவதற்கு விரல் அளவுகள் குறிப்பிட்டிருப்பது குழந்தையின் கை விரல் அளவை குறிக்கும். இந்த வேதிப்புள்ளி பின்தலையில் மண்டையோடு முடிந்த இடத்திலிருந்து ஒரு விரல் மேலே உள்ளது. நம்முடைய வலது கை நடு 3 விரல்களால் இந்த வேதிப்புள்ளியை தொட்டு மிதமாக இடவலம் 3 முறை அசைத்து பின்கண்ணாடி காலத்தில் நிறுத்தவும். இவ்வாறு இயக்குகின்ற பொழுது அமர்ந்திருக்கும் அல்லது படுத்திருக்கும் குழந்தையின் இடது பக்கமாக நாம் நின்று கொண்டு இந்த வேதிப்புள்ளியை அசைக்க வேண்டும். அப்படி அசைக்கின்ற பொழுது நம் இடது கை குழந்தையின் நெற்றியை பிடித்திருக்க வேண்டும். வலது கையால் பின் கண்ணாடி காலத்தை அசைத்தல் வேண்டும்.